1000 வருஷமா பெண்கள் மேல சுமத்தப்பட்ட ஒரு நம்பிக்கைய ஒரே ஒரு சிறுகதையால மாத்த முடியுமா? முடியும். அப்படி ஒரு புரட்சிய செஞ்சு புனிதம்னா என்னன்னு சமூகம் போட்டிருந்த விதிகளை மொத்தமா கேள்வி கேட்ட ஒரு தமிழ் கதையோட உலகத்துக்குள்ள தான் நாம இப்ப போகப் போறோம். இந்த ஒரு கேள்விதான். இதுதான் நாம பார்க்க போற கதைக்கு உயிர் நாடி. பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சரித்திரமே இருக்கு. வாங்க அத முதல்ல புரிஞ்சுக்கலாம். அந்த கேள்வி ஏன் அவ்ளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்க நம்ம கொஞ்சம் டைம்ல பின்னாடி போகணும். பல நூற்றாண்டுகளா பெண்கள் எப்படி பார்க்கப்பட்டாங்க, எப்படி அவங்க மேல தீர்ப்பு சொல்லப்பட்டுச்சுங்கிற அந்த கலாச்சாரத்தை நம்ம முதல்ல ஆராயணும். அக்னி பிரவேசம்னா வெறும் புராணத்துல வர்ற நெருப்பு குண்டம் மட்டும் இல்ல, அது ஒரு சிம்பிள். காலங்காலமா பெண்கள் மேல சமூகம் போடுற தீர்ப்புகளோட ஒரு சக்தி வாய்ந்த உருவகம். இந்த சோதனை வெறும் உருவகமா மட்டும் இல்லைங்க, நம்ம புராணங்கள்லயே ரொம்ப முக்கியமான சில பெண் கதாபாத்திரங்களோட வாழ்க்கையையே இதுதான் தீர்மானிச்சிருக்கு. இது எவ்வளவு ஆழமா நம்ம கலாச்சாரத்துல வேரூன்றி இருக்குன்னு பாருங்களேன். சீதை மற்றும் அகலேகா, ஒருத்தர் மேல சந்தேகம், இன்னொருத்தர் ஏமாற்றப்பட்டாங்க. ஆனா பாருங்க, காரணம் எதுவா வேணா இருக்கட்டும், தப்பு யார் செஞ்சிருந்தாலும் சரி, தன்னோட புனிதத்தை நிரூபிக்க வேண்டிய பாரமும் தண்டனையோட வலியும் 2 பேர் மேலயும் தான் சுமத்தப்பட்டுச்சு. இங்கதான் ஒரு பெரிய அநியாயமே இருக்கு. இந்த 2 கதைகள்லயுமே இந்த துன்பத்துக்கு காரணமான ஆண்கள், ராமனா இருக்கட்டும் இந்திரனா இருக்கட்டும், அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல. ஆனா பெண்கள் தான் எப்பவுமே சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. பல வருஷமா இதுதான் நியாயம்னு எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா 1966ல ஜெயகாந்தன் ஒரு எழுத்தாளர் வராரு. தன்னோட பேனாவால ஒரு புது நெருப்பையே பத்த வைக்கிறாரு. இந்த பழைய சோதனைக்கு தன்னோட புது காலத்து கதை மூலமா ஒரு பெரிய சவால் விடுறாரு. இந்த கதை பத்தின சில அடிப்படை விஷயங்கள் இதோ. ஆனா இந்த லிஸ்ட்ல இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, 1960கள்ல சமூக மாற்றங்கள் ரொம்ப மெதுவா நடந்த ஒரு காலகட்டத்துல இந்த கதை வெளியானது ஒரு சாதாரண விஷயமே இல்ல. அது வெறும் கதையா பார்க்கப்படல, ஒரு பெரிய கலாச்சார பூகம்பத்தையே உருவாக்குச்சு. கதை ஆரம்பிக்கிறதே ஒரு மாதிரி பதட்டமான சூழல்ல தான். ஒரு மழை பெய்யுற சாயங்காலம் பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கிற ஒரு ஏழை காலேஜ் பொண்ணு. அப்போ ஒரு பணக்கார பையன் கார்ல வந்து லிஃப்ட் குடுக்கறான். அந்த நிமிஷத்துல இருந்தே அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற அந்த பவர் டிஃபரன்ஸ் ரொம்ப அப்பட்டமா தெரியுது. அந்த பையன் அவளை எப்படி பாக்குறான்னு கேளுங்களேன். இந்த வரிகள் அவனோட மனநிலைய அப்படியே தோலுரிச்சு காட்டுது. அவன் ஒரு மனுஷிய பார்க்கல, ஈஸியா தூக்கிட்டு போயிடக்கூடிய ஒரு சிலைய, ஒரு பொருளாதான் பாக்குறான். அவன் அவளை ஒரு ஆளில்லாத இடத்த கூட்டிட்டு போறான். அங்க நடக்கிறது தான் கதையோட ரொம்ப வலி நிறைஞ்ச பகுதி. ஆனா ஜெயகாந்தனோட புத்திசாலித்தனம் எங்க இருக்குன்னா, அந்த சம்பவத்தை 2 பேரோட பார்வையில இருந்தும் 2 வெவ்வேறு கோணத்துல நமக்கு காட்டுறதுல தான் இருக்கு. அவளோட அனுபவம், அந்த பயம் இந்த வரிகள்ல அப்படியே வெளிப்படுது. இத நாம சும்மா படிக்கல, அந்த பீதிய நம்மாலையும் ஒரு கணம் உணர முடியுது. அது அந்த வன்முறையோட நேரடியான ஒரு உணர்வு. அவ அப்படி ஒரு அதிர்ச்சியில இருக்கும்போது அவனோட ரியாக்ஷன் என்ன தெரியுமா? கோவம், எரிச்சல். அவளை பத்தி அவனுக்கு எந்த கவலையும் இல்ல. அவனோட அருமையான சாயங்கால பொழுது வீணா போயிடுச்சேங்கிறது மட்டும்தான் அவன் கவலை. இது ஆணாதிக்க மனப்பான்மை மேல விழுந்த ஒரு நேரடியான சாட்டையடி. ஆனா கதை இதோட முடியல. அந்த வன்முறை அவளோட சோதனைக்கு முடிவில்ல, அது ஒரு புது சோதனையோட ஆரம்பம். கதையோட மிகப்பெரிய புரட்சிகரமான திருப்பமே இனிதான் வரப்போகுது. மனசு உடைஞ்சு போன அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவை பார்க்கும்போதுதான் அந்த ட்விஸ்ட் நடக்குது. இப்போ அந்த அம்மாவுக்கு தான் உண்மையான அக்னி பரீட்சை. பொண்ணு நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறா. இப்போ அந்த அம்மா ஒரு முடிவெடுக்கணும். பல 100 வருஷமா வர்ற பாரம்பரியத்தை காப்பாத்தணுமா, இல்ல தன்னோட பிள்ளைய காப்பாத்தணுமா? அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பாரம்பரியத்தோட பிடி எவ்வளவு இறுக்கமா இருக்குன்னு பாருங்க. அந்த தாயோட மனசுல வர்ற எண்ணமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அவங்க மனசு உடனே அந்த பழைய வன்முறையான தீர்வை தான் தேடுது, அக்னி பிரவேசம். ஆனா அடுத்த நொடியே ஒரு அற்புதம் நடக்குது. அந்த பழைய வன்முறையை அவங்க தூக்கி எறியறாங்க. நெருப்புக்கு பதிலா தண்ணிய கொண்டு வராங்க. ரொம்ப மென்மையா அக்கறையா அவங்களே ஒரு புது சடங்கு உருவாக்குறாங்க. இது தண்டனை கொடுக்கற சடங்கு இல்ல, இது சுத்தப்படுத்துற, இரக்கம் காட்டுற ஒரு சடங்கு. அப்புறம் கதையோட ஆன்மாவான இந்த வரிகளை சொல்றாங்க. இந்த வார்த்தைகள் மூலமா அவங்க ஒரு மேஜிக் செய்றாங்க. புனிதம்ங்கிறது உடம்பு சம்பந்தப்பட்டது இல்ல, அது மனசு சம்பந்தப்பட்டதுன்னு ஒரு புது அர்த்தத்தையே கொடுக்கறாங்க. எந்த கேள்வியும் கேட்காம தன்னோட மகளுக்கு பாவ விமோச்சனம் கொடுக்கறாங்க. சரி, இது 1966ல ஒரு புரட்சிகரமான யோசனை. ஆனா இன்னைக்கு இதோட தாக்கம் என்ன? 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு கதை இன்னைக்கும் ஏன் நம்ம கிட்ட இவ்ளோ ஆழமா பேசுது?
இந்த கதையோட ஜீவன் அதோட கடைசியில இருக்கிற அந்த குறியீடுல தான் இருக்கு. நெருப்புக்கு பதிலா தண்ணி, வன்முறை நிறைஞ்ச தீர்ப்புக்கு பதிலா இரக்கம் நிறைஞ்ச ஒரு செயல். இது தாய்மைனா என்னங்கறதையே மாத்தி எழுதுது. தாய்மைனா சமூக சட்டங்களை காப்பாத்துறது இல்ல, நிபந்தனையில்லாத அன்பையும் மன்னிப்பையும் கொடுக்கறதுதான்னு சொல்லுது. இந்த கதை ஏன் இன்னைக்கும் உயிரோட இருக்குன்னா அதுக்கு இதுதான் காரணம். எப்போ வரைக்கும் இந்த சமூகம் தப்பு நடந்தா பொண்ணுங்களையே கை நீட்டுதோ அப்போ வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அக்னி பிரவேசம் தேவைப்பட்டுட்டே இருக்குங்கிறது தான் ஜெயகாந்தனோட வாதம். கடைசியா இந்த கதை நம்ம கிட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும் விட்டுட்டு போகுது. இந்த சமூகம் உண்மையாவே மாறணும்னா அந்த மாற்றம் ஒவ்வொரு வீட்ல இருந்தும் அந்த கதையில வர அம்மா மாதிரி ஒருத்தரோட இரக்கத்துல இருந்து தான் தொடங்கணுமா? யோசிச்சு பாருங்க.